இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு சட்னி வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது புளி போடல, நான் ஒரு சின்னதாக 2 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சோம்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாமே போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம் காலையிலைக்கு. இப்போ நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. இப்போ நம்ம சாம்பார், அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தக்காளி, வெங்காயம் போட்ட வரமிளகாலாம் போட்டு கருவேப்பிலை நல்லா போட்டு பூண்டுலாம் போட்டு ஒரு சட்னி சூப்பராக இருக்கும். இந்த சட்னி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் தோசை சூடாக இருக்குது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தோசை, காலையில் டிஃபன் தோசை, அதுக்கப்புறம் சட்னி. இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு.